வணக்கம். அதாவது இந்திய வரலாற்றிலும் பீகார் வரலாற்றிலும் மிக நீண்ட காலம் முதலமைச்சராக இருந்தவர்களுடைய பட்டியலில் நிதிஷ்குமார் கண்டிப்பாக இடம்பெறுகின்றார். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது 10வது முறையாக அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கின்றார். இந்த தேர்தலுக்கு முன்பாக அவருடைய ஆட்சியின் பொழுது நீண்ட காலம் பதவியில் அவர் இருந்திருக்கின்றார். பீகார் முதலமைச்சராக பதவியில் இருந்திருக்கின்றார். எனவே கிட்டத்தட்ட பீகாரை தனது ஒரு கோட்டை போல அவர் மாற்றி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் மீண்டும் அவர் முதலமைச்சராக தொடர்வாரா, இந்த தேர்தலில் வெற்றி பெற்றாலும் நிதிஷ்குமார் முதலமைச்சராக தொடர்வாரா என்ற சந்தேகம் தொடர்ந்து நிலவிக் கொண்டே இருந்தது. இந்த தேர்தலிலும் நிதிஷ்குமாரை முதலமைச்சர் வேட்பாளராக முகமாக அறிவித்து அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியானது போட்டியிடவில்லை. இருந்த போதிலும் வெற்றி பெற்றால் நிதிஷ்குமார் தான் அவர் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்று அவர்களுடைய கட்சி ஐக்கிய ஜனதா தளம் கட்சியினர் தொடர்ந்து அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் இந்த தேர்தலில் மற்ற தேர்தல்களை விட இந்த தேர்தலில் மிக அபாரமான ஒரு வெற்றியினை தேசிய ஜனநாயக கூட்டணியானது பெற்றது. பீகார் சட்டமன்ற தேர்தலில் 243 இடங்களுக்கு நடைபெற்ற அந்த தேர்தலில் 202 இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஒரு அபார சாதனையை படைத்தது. இந்த நிலையில் அதற்கு பிறகு நிதிஷ்குமார் தான் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்று பதவியேற்க இருப்பதாகவும் தகவலானது வெளியாகியது. அதன் அடிப்படையில் தான் நிதிஷ்குமார் முதலமைச்சராக தொடர்வார் என்று ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல ஜேடியு தலைவர்கள் தொடர்ந்து நம்பிக்கை தெரிவித்து வந்திருந்தார்கள். மேலும் அவரை ஆதரிக்கும் சுவரொட்டிகள் தேர்தலுக்கு பிறகு, தேர்தல் வெற்றிக்கு பிறகு அந்த சுவரொட்டிகளானது பாட்னாவில் அந்த சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்ததையும் நாம் செய்திகள் பார்த்தோம். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது பீகார் மாநில முதலமைச்சராக மீண்டும் நிதிஷ்குமார் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆலோசனை கூட்டமானது நடத்தப்பட்டு அந்த கூட்டத்தில் ஒருமனதாக இந்த முடிவானது எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி, ஐக்கிய ஜனதா தளம், லோக் ஜனசக்தி, இந்துஸ்தான் அவானி மோர்ச்சா, ராஷ்டிரிய லோக்தள் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றிருந்தன. இந்த நிலையில் தான் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடைய இந்த கட்சிகளுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் பாட்னாவில் இன்று நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தான் ஐக்கிய ஜனதா தளத்தின் தலைவரான நிதிஷ்குமார் பீகார் மாநிலத்தின் முதலமைச்சராகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பீகார் சட்டமன்ற தலைவராகவும் ஒருமனதாக கூட்டணி கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து நாளைய தினம் பீகார் மாநிலத்தினுடைய தலைநகர் பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் இந்த முதலமைச்சர் பதவியேற்கும் நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கின்றது. அங்கு நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கின்றார். தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்றுள்ள ஆதரவு கடிதங்களை பீகார் மாநில ஆளுநரிடம் வழங்கவும் திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் ஆளுநரிடம் கொடுத்து ஆட்சி அமைப்பதற்கான அந்த கோரிக்கையை முன்வைப்பார். அதனைத் தொடர்ந்து பீகார் மாநில முதலமைச்சராக 10வது முறையாக நாளை நிதிஷ்குமார் பதவியேற்க இருக்கின்றார். நாம் குறிப்பிட்டது போல மிக நீண்ட காலமாக முதலமைச்சராக இருந்தவர்களுடைய பட்டியலில் நிதிஷ்குமார் இடம்பெறுகின்றார். தகவல்களுக்கு நன்றி மித்ரன்.